கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமம் 23வது அதிகாரம் 26வது வசனத்தில் பின்மாற்றம் இல்லை என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்ப்பம் விழுகிறது என்றால் ஒரு உயிர் பாதியிலே அழிவது. பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன் என்கிறார். கிறிஸ்து முழுமையாய் ஒருவனிடத்தில் உருவாவதுதான் கர்ப்பம் என்றால் பாதியில் பின்மாறுவது கர்ப்பம் விழுவதுதானே. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்ப்பம் விழுவது, அதாவது பாதியில் ஏற்படும் பின்மாற்றம் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அது எப்படி சாத்தியம்? அந்த ஊழியத்திலே பின்மாறியவர் உண்டு, இந்த ஊழியத்தில் பின்மாறியவர் உண்டு என்று நீங்கள் அனுபவங்களை பேசலாம். ஆனால் அனுபவம் வேதம் அல்ல. வேதமே நமது அனுபவமாக இருக்க வேண்டும். அங்கே விழுந்து போனவர் உண்டு, இங்கே விழுந்தவர் உண்டு என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அங்கே வியாதி உண்டு, இங்கே வியாதி என்பதற்காக வியாதி நமக்கும் வரும் என்பதை ஒத்துக்கொள்வீர்களா? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்றுதான் வேதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது என்றுதானே சொல்லுவோம். அப்படிதான் அங்கே விழுந்தார்கள், இங்கே விழுந்தார்கள் என்றாலும் கர்ப்பம் விழுதலும் உன் தேசத்தில் இராது என்றுதான் வேதம் வாக்கு பண்ணுகிறது என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தில் வெற்றியை அப்படித்தான் விளக்குகிறார். யோவான் 18:9, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. ஆம், கர்ப்பம் விழுதல் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வியாதி என்பது பிசாசின் வேலை என்றாலும் வியாதியற்ற வாழ்வு சாத்தியம் என்றால் பின்மாற்றமற்ற வாழ்வும் 100% சாத்தியமே. கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.